வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது சில மாணவர்கள் குறிப்பு எடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு சில மாணவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். மற்ற மாணவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் வகுப்பறை உதவியாளர் புத்தகங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டிருந்தார். பாடத்தின் போது பல செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தன. எங்க இத இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தாராளமா சொல்றேன். இப்ப நீங்க எனக்கு சொன்னத பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டே வாங்க பாப்போம். சரி. வகுப்பறையில் இந்த கிளாஸ் ரூம் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது while the teacher was teaching the lesson சில மாணவர்கள் some students குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருந்தனர். were taking notes. ஒரு சில மாணவர்கள் A few students கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். were asking questions. மற்ற மாணவர்கள் And other students கவனித்துக் கொண்டிருந்தனர். were listening carefully. அதே நேரத்தில் At the same time, வகுப்பறை உதவியாளர் the classroom assistant புத்தகங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டிருந்தார். was arranging books. பாடத்தின் போது During the lesson, பல செயல்பாடுகள் many activities ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தன. were happening together. சூப்பர். இப்போ நீங்க சொன்னதை ஒன்னா சேர்த்து சொல்லுங்க. Okay. While the teacher was teaching the lesson, some students were taking notes. A few students were asking questions and other students were listening carefully. At the same time, the classroom assistant was arranging books. During the lesson, many activities were happening together. சூப்பர். சரி, அடுத்த சூழ்நிலையை நான் சொல்றேன். சொல்லுங்க. ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலுக்காக காத்திருந்த போது விற்பனையாளர்கள் தின்பண்டங்களையும் பானங்களையும் விற்று கொண்டிருந்தனர். சிலர் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தனர். சிலர் தங்கள் கைபேசிகளில் பேசிக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் ரயில்வே ஊழியர்கள் அறிவிப்புகளை செய்து கொண்டிருந்தனர். ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருந்த மக்களால் அந்த நிலையம் நிறைந்திருந்தது. எங்க இத நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், நீங்க சொன்னதை இப்ப பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க. ஓகே. ரயில் நிலையத்தில் at the railway station பயணிகள் ரயிலுக்காக காத்திருந்த போது as passengers were waiting for the train விற்பனையாளர்கள் vendors தின்பண்டங்களையும் பானங்களையும் விற்று கொண்டிருந்தனர். were selling snacks and drinks. சிலர் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தனர். Some people were reading newspapers. சிலர் தங்கள் கைபேசிகளில் பேசிக் கொண்டிருந்தனர். And some people were talking on their phones. இதற்கிடையில் meanwhile ரயில்வே ஊழியர்கள் railway staff அறிவிப்புகளை செய்து கொண்டிருந்தனர். were making announcements. ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருந்த மக்களால் அந்த நிலையம் நிறைந்திருந்தது. The station was full of people doing different things simultaneously. சூப்பர், அழகா சொன்னீங்க. எங்க இப்ப நீங்க பிரிச்சு பிரிச்சு சொன்னதை ஒரு சேர சொல்லுங்க பாப்போம். Okay. As passengers were waiting for the train, vendors were selling snacks and drinks. Some people were reading newspapers and some people were talking on their phones. Meanwhile, railway staff were making announcements. The station was full of people doing different things simultaneously. Very good. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன். தாராளமா. திருமண நிகழ்வில் மணமக்கள் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த போது புகைப்படக்காரர்கள் படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். உறவினர்கள் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். அதே சமயம் இசைக்கலைஞர்கள் பாடல்களை இசைத்துக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் உணவு பரிமாறுபவர்கள் மேசைகளுக்கு உணவை கொண்டு வந்து கொண்டிருந்தனர். பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தன. எங்க இத இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தாராளமா சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதை எனக்கு பிரிச்சு பிரிச்சு ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். சரி. திருமண நிகழ்வில் at the wedding மணமக்கள் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த போது as the bride and groom were greeting guests புகைப்படக்காரர்கள் படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். photographers were taking pictures.
உறவினர்கள் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். Relatives were talking and laughing. அதே சமயம் இசைக்கலைஞர்கள் பாடல்களை இசைத்துக் கொண்டிருந்தனர். While musicians were playing songs. இதற்கிடையில் Meanwhile, உணவு பரிமாறுபவர்கள் servers மேசைகளுக்கு உணவை கொண்டு வந்து கொண்டிருந்தனர். were bringing food to the tables. பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் Many joyful activities ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தன. were happening at the same time. சூப்பர். இப்போ நீங்க சொன்னதை ஒன்னா சேர்த்து சொல்லுங்க. Okay. As the bride and groom were greeting guests, photographers were taking pictures. Relatives were talking and laughing while musicians were playing songs. Meanwhile, servers were bringing food to the tables. Many joyful activities were happening at the same time. சூப்பர். இப்போ அடுத்த சூழ்நிலையை நான் சொல்றேன். தாராளமா சொல்லுங்க. பூங்காவில் குழந்தைகள் ஊஞ்சல்களில் விளையாடிக் கொண்டிருந்த போது பெற்றோர்கள் அருகில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் சீராக ஓடிக்கொண்டிருக்க வேறு சிலர் தங்கள் நாய்களுடன் நடந்து கொண்டிருந்தனர். அதே வேளையில் மரங்களில் பறவைகள் கீச்சிட்டு பாடிக்கொண்டிருந்தன. பூங்காவில் பல்வேறு செயல்பாடுகள் நிறைந்திருந்தன. எங்க இத இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தாராளமா சொல்றேன். எங்க இப்ப நீங்க சொன்னதை ஒண்ணா பிரிச்சு சொல்லுங்க பாப்போம். பூங்காவில் In the park. குழந்தைகள் ஊஞ்சல்களில் விளையாடிக் கொண்டிருந்த போது While children were playing on the swings. பெற்றோர்கள் அருகில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். Parents were chatting on nearby benches. சிலர் சீராக ஓடிக்கொண்டிருக்க Some people were jogging. வேறு சிலர் தங்கள் நாய்களுடன் நடந்து கொண்டிருந்தனர். And others were walking their dogs. அதே வேளையில் At the same time, மரங்களில் பறவைகள் கீச்சிட்டு பாடிக்கொண்டிருந்தன. birds were singing in the trees. பூங்காவில் பல்வேறு செயல்பாடுகள் நிறைந்திருந்தன. The park was full of activities. சூப்பர். எங்க இத ஒரு சேர சொல்லுங்க. தாராளமா சொல்றேன். While children were playing on the swings, parents were chatting on nearby benches. Some people were jogging and others were walking their dogs. At the same time, birds were singing in the trees. The park was full of activities. Excellent.